இது வேறு மூணு ஈம்ஸா நெஞ்சில அதுங்குற இதுங்குற ஒன்னும் பேச தோணல. டேய் மணி, சொல்லு மாப்ள. நம்ம கூட காலேஜில் படித்தால வேணி. வேணியா? கிருஷ்ணவேணிடா. ஆமாம். அவன் நம்பர் கூட. வேணி நம்பரா? அவன் நம்பர் உனக்கு இருக்கு. இப்போ அவன் நம்பர் வாங்கி என்ன பண்ண போற? விடாண்டா. அதை விடு. சத்யான்னு ஒரு நம்பர் இருக்கு, அது வேணா தட்ட. சரிடாப்பா, என்னமோ பண்ணி தொலை. ஆனால் நான் நம்பர் கொடுத்தா மட்டும் சொல்லிடாது. சீக்கிரம் அனுப்பு. கிருஷ்ணவேணி. ஆமா, யாரு? நான் குமார் பேசுகிறேன். குமாரா? எந்த குமார்? சாந்தகுமார். சாந்தகுமாரா? நம்ம மணிக்கிட்ட தான் நம்பர் வாங்கினேன் காலேஜ். டேய், பேர் சொல்லும் போதே தெரியும், சும்மாதான். என்ன திடீர்னு கால்லாம் பண்ணியிருக்க? இல்லை, சும்மா தோணுச்சுங்க. தோணுச்சுங்க? இல்லை, தோணுச்சு. சரியா? நீ எப்படா இருக்க? நல்லா இருக்கியா? 3 வருஷம் ஆச்சுல்ல பேசி? ஆமா, இருக்கும். சத்யா எப்படி இருக்காங்க? தர்ஷினி, வேதா? என்னடா ஏதாவது சொல்லு. அப்புறம் ஆமா, நீ எங்க இருக்க? இங்கதான், திருப்பூர்ல. ஓ, வேணி, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லிட்டா? என்ன? இனி எனக்கு ஹாப்பி பர்த்டே. ஹே, ஹாப்பி பர்த்டே. மறந்தே போச்சு. கடைசியாக நம்ம காலேஜில் படிக்கும் போது உனக்கு நான் விஷ் பண்ணேன். அப்போ கூட நான் ஒரு ஊஞ்சல் விளையாடுற மாதிரி ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தனே, ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் ஒரு ரெட் கலர் ஹோண்டா டிஷர்ட் வாங்கி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? வேணி, நான் என்னன்னு சொல்லட்டுமா? மறுபடியுமா? என்ன சொல்லு. ஐ லவ் யூ. என்ன குடிச்சிருக்கியா? எப்படி? அதான் பேசும்போதே தெரியுதே. காலேஜில் அதை சொல்லுவியான்னு 2 வருஷமா. நான் அப்புறமா பேசுகிறேன், நீ கூப்பிடாத, நானே கூப்பிட்றேன். ஏ வேணி, வேணும். யார்கிட்ட பேசிட்டு இருந்த? ஆஃபீஸில் மெசேஜ் வந்துச்சா? மெசேஜ் வந்துச்சு. உனக்கு எவ்வளோ வந்துச்சு? எவ்வளோ வந்துச்சுன்னா, உனக்கு 10,000 ரூபா போட்டு விட்டேன். வாடகை 1000 ரூபா, கையில் ஒரு 3000 ரூபா இருக்குது. ஏன் மீதி என்னாச்சு? இப்போ என்ன, எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ போட்டு விட்டேன்னு என் வாயாலே சொல்லணும். உனக்கே தெரியுதுல்ல, அப்புறம் என்கிட்ட சொல்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? 10,000 ரூபாய் எனக்கு போட்டு விட்டதை சொல்ற, 1000 ரூபாய் வாடகை கொடுத்ததையும் சொல்ற. ஆனா உங்க அம்மாவுக்கு பணத்தை போட்டு விட்ட மட்டும் ஏன் என்கிட்ட சொல்ல தாங்குற? என்ன வேணும்? மயிறு. மயிரா? நான் என்ன சொல்றேன், இனிமே நீ எனக்கு போனே பண்ணாத. இந்த 10,000 ரூபாய் உங்க அம்மாக்கே கொடுத்துரு. வரக்கூடிய 20,000 ரூபாய் சம்பளத்தை உங்க அம்மாக்கே கொடுத்துரு. உன் பிள்ளைங்களை கூட்டு நான் எங்க
சர்ஜி ஆ ஒரு நிமிஷம். என்ன வாடகை 5200, 4 பேர் இருக்கோம். வாட்ரு 120, கக்கூஸில் தண்ணி நல்லா வருது. கரண்ட்டு பில் 380, ஃபேனு லைட்டு ஓகே. முறவாசல் 300. அதான் மெயின்டெனன்ஸ்ப்பா. அது சரி, நான் எதுக்கு கொடுக்கணும்? என்ன புதுசாக குடி வந்த மாதிரி கேட்குற? சரி விடு. சையதில்ல சையது மாத்திரம் தான் வாடகை கொடுக்குறானா? நான் வாடகை கொடுக்குறதில்ல. உன் வீட்டு வாசலை க்ளீன் பண்ணி கோலம் போகிறதுக்கு நான் எதுக்கு முறை வாசல் கொடுக்கணும்? தெரியும், நான் இருக்குது மொட்டை மாடல தலை. சாந்திகா இருக்க மொட்டாடி கூப்பிட்றேன். இது சாந்திகா சொல்லிட்டே இருக்கேன். அக்கா, அந்த முறை வாசல் 300 200 சேர்த்து கொடுக்குறேன். இதுக்கப்புறம் என் வீட்டு பாத்ரூமும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிருக்கேன். நானு நீ ஒன்றும் பிடுங்க தேவையில்ல. முதல்ல சையது வரட்டும். நீங்கள்லாம் இடத்த காலி பண்ணுங்க. ஒருத்தன் நீங்கள் இருக்கக்கூடாது. நான் என்ன வீட்டை காலி பண்ணணும்? என்ன ஓனர் பார்த்துங்கிற? தேவையில்லாத எல்லாத்தையுமே நான் தான் சொல்லுவேன். எந்த ஊர் நீ? யாரை வீடு காலி பண்ண சொல்கிற? எந்த ஊரா? நீ தான் உங்கள் ஊரில் வாடகை கொடுக்க பக்கு இல்லாமல் இங்கே வந்து என்னோட சட்டை போடுற. நான் வெளியூர்லேருந்து டெப்டேஷனில் வந்து வீடை கட்டி உங்களெல்லாம் வாடகை வச்சுருக்கேன் பாரு. என்ன சொல்லணும்? ஆமாம், உங்கள் ஊரில் ஹவுஸ் ஓனர்லாம் வாடகை வசூல் பண்ண மாட்டானா? ஃப்ரீயாக விடுவானா? சும்மா கையை நீட்டி பேசுறாடி. என்ன அடிக்கிற? கை ஓனர் அடிக்க வர போயிருக்கி பாய். அஞ்சா வாங்கி கூட பன்னாட பாய், ரவுடி பாய், எல்லாம் கேடி பசங்க. ஏச்சிப்பா, இவங்களுக்கு குடி வச்சே குடிப்பையா? கேவலமான பசங்க. ஏய் பட போடா பட போடா. சாந்தி எப்படி பேசுற பாரு. போன் எடுத்து வாடி. சரி, முதல்ல இவனை வீட்டை விட்டு காலி பண்ணுங்க. முடியலையா? நீங்க எல்லாரும் மொத்தமா காலி பண்ணுங்க, இல்லைன்னா போலீஸ் போக வேண்டி வரும். வீட்டுக்குள்ளேயே பாட்டில் உடைக்கிறாப்பா. உன்னை நம்பி தான் செய்யறது. இவனுக்கு வீட்டை கொடுத்தேன், இப்படி பண்றான். பெரிய வல்லல் இவரு. கஷ்டப்பட்டு கூட்டு சும்மா வாடகை விட்டாரு. இருக்கா சந்திக்கா ஒரு நிமிஷம் இருக்கு. இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் ஊர்ல இருந்து சொந்தக்காரன் எவனா வந்தா கூட தைரியமா போன் எடுக்க முடியல. என்ன கேட்டியா? சைது போலீஸ்க்கு போன் பண்ணுவோம். FBI போன் பண்றா. ஓனர் பரதேசி. என்னடா என் தாலி அறுக்கிறதுக்கு வருவீங்களா நீங்க? நான் இன்னும் ஊருக்கு வந்து 1 மணி நேரம் கூட ஆகல. அதுக்குள்ள நீ அங்க சீனியர் சிட்டிசன் சார். என்ன பார்த்து குட்டி பையன் சொல்றேன் சார். நீங்க உடனே